நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன். வணக்கம் கோபால், இதை பற்றிய முழு விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. மணிபாரதி வணக்கம். விரைவில் நடைபெற இருக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அதிமுக தலைமை கழகம் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன்படி அதிமுக சார்பில் தமிழகம் மற்றும் புதுச்சேரி என மொத்தம் உள்ள 40 தொகுதிகளில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புபவர்கள் இன்று முதல் தங்களது விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ள தொடங்கி இருக்கின்றனர். சரியாக காலை 10 மணிக்கு சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இந்த விருப்ப மனு விநியோகம் என்பது தொடங்கி இருக்கிறது. காலை முதலே அணியாக வந்து இந்த விருப்ப மனுக்களை பெற தொடங்கி இருக்கின்றனர். சென்னை மட்டுமின்றி சேலம், அதே போன்று மதுரை உள்ளிட்ட பல்வேறு தமிழகம் முழுவதும் வந்திருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் போட்டியிட வேண்டும், நாடாளுமன்றத்தில் போட்டியிட வேண்டும் என்ற ஆர்வத்தோடு தற்போது இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். தனி தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்றால் அவர்கள் 15,000 செலுத்தியும், அதே போன்று மற்ற தொகுதிகளில் போட்டியிட வேண்டும் என்றால் அவர்கள் 20,000 செலுத்தியும் இந்த விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம். இன்று தொடங்கியுள்ள இந்த விருப்ப மனு சரியாக அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரை இந்த அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ராயப்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை இந்த விருப்ப மனுக்கள் விநியோகம் என்பது தொடங்கி நடைபெறும் என ஏற்கனவே அதிமுக தலைமை கழகம் அறிவித்திருந்தது. அதன்படி இந்த விருப்ப மனுக்களை தற்போது பெற்று வருகின்றனர். அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கு, நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு விரும்புபவர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். அதன்படி ஏற்கனவே தென் சென்னையில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்த வேட்பாளரான 2019ஆம் ஆண்டு வெற்றி பெற்ற வேட்பாளர், அதற்கு முன்னதாக வேட்பாளர் இருந்த ஜெயவர்தன், அதே போன்று மாவட்ட கழக செயலாளர்கள் பாலகங்கா, வெங்கடேஷ் பாபு, அதே போன்று முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி, சேலம் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோ உள்ளிட்ட ஏராளமான அதிமுக நிர்வாகிகள் விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். அதே போன்று அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளும் ஆவலோடு இந்த விருப்ப மனுக்களை பெற்று வருகின்றனர். இதில் பலர் அதிமுகவினுடைய வேட்பாளர்களாக போட்டியிட விரும்புபவர்கள் இந்த விருப்ப மனுக்களை பெற வேண்டும். அதே போன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி கே. பழனிசாமி அவர்கள் பெயரிலேயே ஏராளமான நிர்வாகிகள் இந்த விருப்ப மனுவை பெற்று வரக்கூடிய ஒரு நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. மணிபாரதி. கோபால், நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடுவதற்கான விருப்ப மனு விநியோகம் தொடங்கியுள்ளது. அதை பற்றிய முழு விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.